பவரா? பவர் மிஷின் நல்லா பவரா இருக்குமா சார்? F6 மாடல். F6 மாடல் ப்ரோ. உங்களுக்கு தான் ப்ரோ சொல்றேன். F6 மாடல் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ என் கஸ்டமருக்காக. F6 14 இயர்ஸ் வாரண்டியா? ஓ 14 வருஷம் வாரண்டிங்களா? 16 வருஷம் வாரண்டியால போட்டுருக்கு உங்களுக்கு. 14 இயர்ஸ் வேர்ல்ட் நம்பர் 1. யாவன சொல்லிட்டு போயிடுறது மக்கள்கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்கிறது. 14 இயர்ஸ் வேர்ல்ட் நம்பர் 1ல தான் இருக்குது. அத படிச்சே மக்களுக்கு சொல்லுங்க. இங்க இதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா? இங்க ரெண்டு கப்பு மாதிரி போட்டுக்கலாம். ஹெவி மிஷின் ஜாக்ல. ஹெவி ஜாக்ல. இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்போர்ட் மட்டவங்க தான் இத தைக்க முடியும். இப்பதான் நான் தைக்க கத்துக்கிட்டேன் அப்படின்றவங்க மக்களே போகாதீங்க. அதெல்லாம் நீ சொல்ல கூடாது. வேணா என் மக்களுங்க வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தைக்க வரல மாமி இத எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எக்ஸ்சேஞ்சா பிடிச்சிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் அத கொடுத்துட்டு மாத்த நீங்க ரொம்ப எனக்கு கலக்குறீங்க மக்கள் சொல்றாங்க. பாத்துங்க. இப்போதான் நீங்க கத்துக்கிறீங்கன்னும் போது சின்ன மிஷின் காட்டினா அதுக்கு போங்க. இல்ல நான் எக்ஸ்போர்ட்ல தைக்கிறேன் துணி நிறைய நான் வாங்கி தைக்கிறேன் அப்படின்ற மக்கள் மட்டும் இத போங்க. இதோட ரேட் ஆன்லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 28000 ரூபாய் வருது. நான் இப்ப என் மக்களுக்காக எவ்வளவு கொடுக்கணும்? வெறும் 25000 ரூபாய் மட்டும் தான் மக்களே தரேன். 20000 ரூபாய் கொடு. கிடையாது. க்ளோஸ் அப் வாங்க. கிடையாது. பக்காவா இது மிஷின் ஓகேங்களா? ஆமா 20000 தான். இஎம்ஐ வந்து கிடையாது. வெறும் 25000 ரூபாய் மட்டும் தான். ஜீரோ பேமெண்ட்ல முன்பணம் இல்லாம வெற்றிருப்பாங்க மக்களே. பக்கத்திலே தராங்க. எங்க வேணா குடுவிட்ட மக்களே. என் கடை இதான் பாய் ரேட். பாயா? ஆமா. இதான் பாய் ரேட். இல்ல 25000 பாய் ரேட். என் மக்களுக்கு நான் கரெக்ட்டா தான் கொடுப்பேன். என் மக்களுக்கு தெரியும். ஓகே. 25000 ரூபாய் தான் ஒரே ரேட். ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் கொண்டு வந்தீங்க. இது சென்னைக்கு மட்டும் தான். அண்ணே ஏதாவது கொழுப்பு வரை எடுத்துக்காதீங்க. சென்னைக்கு மட்டும் தான் இது. ஆதார் கார்டு பேன் கார்டு சிபில் இருக்கணும் மக்களே. வாங்க வந்து எடுத்துக்கங்க. 750 சிபில் கம்பல்சரி இருக்கணும். அண்ணா ஏதாவது சொல்றாரு நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க. அண்ணா ரொம்ப கலாய்க்கிறாரு பாத்துங்க. ஆனா நான் அண்ணனை பார்க்கல உங்களை பார்த்து மட்டுமே பேசுறேன் மக்களே. வாங்க வந்து அள்ளிக்கிட்டு போங்க.